எமது பாடசாலையின் புரட்சி நாயகனாக ஒரு வரலாறு படைத்த ஒரு அதிபராக இவரை நாங்கள் பெற்றோர்கள், தாய்மார்கள், நல விரும்பிகள், பாடசாலை சமூகம் ஒன்றாக சேர்ந்து பாராட்டி கௌரவிக்கும் இந்த நிகழ்வில் அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல் இந்த பாடசாலையிலும் அவர் ஒரு ஆசிரியராக, அதிபராக நீண்ட காலம் பணியாற்றிய ஒரு பெருமையை அவருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அதன் மூலம் பயன்பெற்றவர்கள் நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு சேர்ந்து அயலூர்களாக வாழுகின்ற ஊர்வாசிகள், அது மாத்திரமல்ல இதை சுற்றி இருக்கின்ற ஏனைய கிராமங்கள் கூட எங்களது ஊரை மையமாக வைத்துத்தான் நிறைய பிரயோசனங்களை பெற்றுக்கொண்டது. எனவே அவருடைய அந்த எண்ணங்கள் அபிலாசைக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு களமாக இது அமைந்தது. எனவே பாடசாலையை பொறுத்தவரையில் இந்த கிட்டத்தட்ட 18 வருடங்கள் பாடசாலை இந்த மாகாணத்திலேயே இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு கல்வியிலே ஒளியூட்டுகின்ற வெளிச்சமாக திகழ்கின்ற ஒரு பாடசாலையாக இதை மாற்றி அமைத்த பெருமை அவரே சாரும். அது மாத்திரமல்ல, இந்த பாடசாலை 1939ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. அந்த ஆரம்பித்த 39ஆம் ஆண்டில் நீண்ட காலம் அதிபராக இருந்த பெருமையும் ஜாபிர் அதிபருக்கு தான் உரித்தாகும். அழியாத புகழ் பூத்தவர் கணிதவாடை கற்பித்தார், கருத்துடனே அதிபராக கலையகத்தை காத்தார். எனக்கு எதிர்பாராத விதமாக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. தல்கஸ்பிட்டியை நான் கனவில் கூட நினைக்கவில்லை இந்த பாடசாலைக்கு வருவேன். நான் வந்து நீண்ட காலம் கடமையாற்றி, அதாவது நான் எந்த பாடசாலையிலும், நான் சுமார் 10 பாடசாலைகளில் கடமையாற்றி இருக்கின்றேன். இந்த பாடசாலைகளில் 3 வருடம் 6 மாதத்துக்கு மேல் எந்த பாடசாலையிலும் நான் கடமையாற்றவில்லை. ஆனால் சுமார் 7 வருடங்களாக இன்று வரை நான் ஜாபிர் அதிபருடன் கடமையாற்றி இருக்கின்றேன். அதற்கு அடிப்படை காரணம், நான் ஜாபிர் சார் பற்றி புரிந்து கொண்டதும், இந்த தல்கஸ்பிட்டியை பற்றி புரிந்து கொண்டதும், தல்கஸ்பிட்டியினுடைய வரவேற்பும் தான் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு சேலஞ்சை பொறுப்பெடுத்து ஒரு வரலாற்று சாதனை படைக்க முன்வந்த அந்த ஒரு தீவிரமான ஒரு முயற்சியோடு எமது ஒரு சாதனையாளர் தான் எமது அதிபர். எனவே அந்த பிரிவோ, அவருடைய சேவை, அவருடைய முயற்சியை சொல்லும் போதோ மிக சந்தோஷமாக உள்ளது. அவருடைய பிரிவு மலை தொடரான வயல்வெளியில் தல்கஸ்பிட்டிய அமைகிறது. இந்த விழா நாங்கள் ஒரு சில சகோதரர்கள், குறிப்பாக பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம் ஏற்பாட்டில் தான் இது நடைபெற்றது என்றாலும் கூட அவற்றை பகிரங்கமாக அறிவித்து செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததன் காரணமாக இது ஒரு சில சகோதரர்கள் முன்னின்று இந்த வைபவத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கிணங்க நாங்கள் இந்த விடயத்தை பகிரங்கமாக அறிவிக்காது பல சகோதரரிடம் தனிப்பட்ட முறையில் கோரிக்கைகளை முன்வைத்த போதும் இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்று அனைவருமே ஏற்றுக்கொண்டோம். அனைவரும் தங்களாலான ஒத்துழைப்பை எங்களுக்கு தந்தார்கள். எனவே அவர்கள் அனைவரையும் நான் இந்த இடத்தில் நன்றியுடன் ஞாபகப்படுத்தி, எமது பாடசாலை வரலாற்றை உற்று நோக்கும் போது எந்தவித புலமை பரிசு பரீட்சை மாணவர்களும் இல்லை. பல்கலைக்கழகத்துக்கு எந்த விதமான மாணவர்களும் இல்லை. அவ்வாறான போக்கில் தான் ஊர் மக்கள் நவைசர் கூறியவாறு சௌகர வீட்டில் ஒரு கூட்டம் கூட்டினார்கள். அந்த கூட்டத்தில் வேண்டுகோள் விடுத்தார்கள், இந்த பாடசாலை பொறுப்பேற்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு பகிரங்கமான வேண்டுகோளை விடுத்தார்கள்.
அந்த வேண்டுகோளை ஏற்று 2006ஆம் ஆண்டு இந்த பாடசாலையை பொறுப்பேற்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. ஏற்கனவே நான் கூறிய மாதிரி விழுந்து வந்த பாடசாலை என்பது ஒரே அடிக்கு எழுப்புறது கஷ்டம். 2006ஆம் ஆண்டிலிருந்து படிப்படியாக ஊர் மக்களின் உதவியோடும் எமது ஆசிரியர் உலகத்தின் உதவியோடும் இந்த பாடசாலையின் வளர்ச்சியை நாங்கள் பல வேலை திட்டங்களின் மூலம் மாற்றியமைத்தோம். குறிப்பாக சொல்வதா என்றால், நாம் பாடசாலை பொறுப்பேற்கும் போது 2006ஆம் ஆண்டு, 2004ஆம் ஆண்டு எமது சாதாரண பரீட்சை பெறுவேறு 25%, 2005ஆம் ஆண்டு சாதாரண பரீட்சை பெறுவேறு 37%. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2 வருடங்களிலும் 2-3 வருடங்களிலும் பயிரங்க பரீட்சைகளில் பெறுவது எதுவுமே வரவில்லை. படிப்படியாக எமது ஆசிரியர்களின் முயற்சியோடும் நாங்கள் தீட்டிய திட்டத்தின் பிரகாரமும் இந்த பாடசாலையை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடிந்தது. எமது பெற்றோர்கள், தாய்மார்கள், களத்திருப்பிகள் உட்பட இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக எங்களுக்கு பல உதவிகளை தாங்கிய எமது நண்பர்களாளர்கள் மற்றும் உதவி செய்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள், களத்திருப்பிகள், பாடசாலை சமூகத்தைச் சேர்ந்த பழைய மாணவர்கள் உட்பட அனைவருக்கும் எமது ஏற்பாட்டு குழு சார்பாக நன்றியை தெரிவித்து, எமது இந்த விழாவில் கலந்து சிறப்பித்த உங்களுக்கும் கடைசியாக எமது ஏற்பாட்டு குழு சார்பான நன்றியை தெரிவித்து, ஜாபிர் சார் அவர்களுக்கு நீண்ட ஆயுளுடன் சுபதைகளாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்று அல்லாஹ் வாழ வேண்டும் என்ற அந்த துஆவை செய்தவர்களாக எமது இந்த விழாவை இந்த முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.